ஊர்ல எல்லாரும் சௌக்கியதானே? சௌக்கியமா இருக்காங்க. இந்த மாதிரி திருவிழா நடக்கும் போது நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் பார்க்க முடியுது. உங்க மகன் மருமகன் வந்திருக்காங்கல்ல? வந்திருக்காங்க. இருந்து படகு போட்டி பார்த்துட்டு போக சொல்லுங்க. படகு போட்டியா? ரொம்ப முத்தங்க. என்ன புதுசா கேக்குறீங்க? உங்க மகன் வீராசாமி இருக்கிற இடத்துலதான் என் மகன் இருப்பேன். வேற கலர் இல்லமா, கரகாட்டக்கார வளையல் இருக்கு. அதை வேணா பாக்குறீங்களா? இது வேணா என்ன? 7 ரூபாமா. ஆசை பாரு, போற தடவை இது 5 ரூபாய் ஏறி போச்சுமா. கட்டுப்படியா? பார்த்து போட்டு கொடுறா. விலை ஜாஸ்தி சொல்றாரு. நம்மளா இவங்க பார்த்து வாங்கிட்டு போமா. விலையை பத்தி கவலைப்படாத. காசு நான் தரேன் உனக்கு. வாங்கிட்டு போமா. வாங்கிட்டு போ. என்னப்பா, என்ன தகராறு? ஒண்ணு இல்லம்மா, இந்த பக்கத்தூர் பசங்க வந்து நம்ம மீனாவை கலாட்டா பண்ணானுங்க. அடி பின்னிட்டோம்ல. ஆமா, பிச்சிடோம்ல. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்று அவர் தலைமையில் படகு போட்டி நடக்க போகிறது. நமது ஊர் வழக்கப்படி படகு போட்டியில் கலந்து கொள்கின்ற இரு குழுக்களுக்கும் தலைவர்களை முன்னதாக அறிவிப்பது கிடையாது. அதனால் சீட்டுக்குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நமது மேட்டுக்குப்பத்தைச் சேர்ந்த மஞ்சள் உடையணிந்த குழுவிற்கு தலைவராக நமது நண்பர் வீராசாமி அவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். யார் எதுக்கு நின்னாலும் நீ அவங்களை ஜெயிக்கல, உன்னை குத்தி கொள்ளுறோம். பரவாயில்ல, ஜெயிச்சு காட்டும் பாரு. அடுத்த குழுவின் தலைவரை சீட்டுக்குழுக்கள் மூலம் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அடுத்தபடியாக சிகப்பு உடை அணிந்த குழுவிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம் குப்பத்தில் எல்லோராலும் சின்னவர் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற முத்து. முடியாதுப்பா, போட்டி வச்சு எங்க 2 பேரும் பிரிக்க பாக்குறீங்க. முடியாது. இவனை யார நம்மள பிரிக்கிறதுக்கு? நீ ஜெயிச்சா நான் பெருமைப்பட போறேன், நான் ஜெயிச்சா நீ பெருமைப்பட போற. அப்படிங்கிற அப்ப நீ தான் பெருமைப்படுவ. நான் தோத்துருவேன். ஆமாடா, நீ தோத்துருவ. பாத்துருமா? பாக்கலாம்டா. அம்மா ஆத்துருவோம். ஆத்துருவோம். அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அம்மா சலாம் போடுறம்மா.
தையாரையும் தையத்தையும் தையத்தையும் தையாரையும் தையத்தையும் தையத்தையும் தையாரையும் தையத்தையும் தையத்தையும் தையாரையும் தையத்தையும் தையத்தையும் தையாரையும் தையம் தையத்தையும் தையம் தையாரையும் தையம் தையத்தையும் தையம் தையத்தந்தம் தையத்தம் தையத்தந்தம் தையத்தம் தையாரையும் தையத்தையும் தையத்தையும் 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 தையாரையும் தையத்தையும் தையத்தையும். போட்டின்னு வந்தாலே ஒருத்தர் தான் வெற்றி பெறது வழக்கம். ஆனா 2 பேரும் வெற்றி பெற்றுக்கிறாங்க. இருக்கிறதோ ஒரு மாலை ஒரு பரிசு. இதை யாருக்கு வழங்குறதுன்னு தான் ஒரே மனக்குழப்பமா இருக்கு. பரவாயில்லைங்க, 2 பேருக்குமே போடுங்க. அப்படியா? ஆமாங்க. கட்டம்மா சடுகுடு குடு சடுகுடு குடு பொடிக்கட்டுமா மரட்டாளு முத்தையா வெறுமாய பொத்தையா படபடவென கத கத என கதக்கிறியா இருந்தாலும் பொண்ணுக்கு இம்புட்டு ஆகாது வந்தாலும் நீ நின்றா கிடைக்காம போகாது மரட்டாளு முத்தையா வெறுமாய பொத்தையா படபடவென கத கத என கதக்கிறியா சடுகுடு குடு சடுகுடு குடு பொடிக்கட்டுமா பத்தாங்கி நிற்காதே விட்டு கிளி ஒட்டி பேசாதடி கிளி கட்டுக்குள்ள வட்டம் போடாதடி ஒத்த வழி பக்கம் போகாதடி இத்த எல்லாம் இங்கே வேகாதடி அடிபடகு ஓட்டும் பட்டம்மா பாட்டொன்னு கட்டம்மா சடுகுடு குடு சடுகுடு குடு குடிக்கட்டுமா இருந்தாலும் பொண்ணுக்கு இம்புட்டு ஆகாது அடிபடகு ஓட்டும் பட்டம்மா பாட்டொன்னு கட்டம்மா சடுகுடு குடு சடுகுடு குடு குடிக்கட்டுமா
பிடிக்கட்டம்மா சடுகுடு பிடிக்கட்டுமா முரட்டாள் முத்தையா வெறுவாய பொத்தையா படபடவென கதகத என கருக்கிறியா இருந்தாலும் பொண்ணுக்கு இம்பொட்டு ஆகாது வவ்வால மீனுந்தா கிடைக்காம போகாது முரட்டாள் முத்தையா வெறுவாய பொத்தையா படபடவென கதகத என கருக்கிறியா சடுகுடு பிடிக்கட்டுமா எங்களை வாழ வைக்கும் கடலம்மா. முத்தையும் பவளத்தையும் இந்த உலகத்துக்கு கொடுக்கிற மாதிரி எங்களுக்கு மீனை அள்ளி அள்ளி கொடுக்கணும் தாயே. அம்மா ஓ மடி தேடி வர்றோம். எங்களுக்கு வலை நிறைய மீனும் எங்களுக்கு பாதுகாப்பு நீதாமா கொடுக்கணும் தாயி. இன்னைக்கு எவ்வளவு மீன் மாட்ட போதும் பாரு. இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே உன் கைராசிக்கு குமியுமே. இன்னைக்கு கரையில போய் இறங்கினோடனே கிச்சன் ஏத்திர வேண்டியதா. என்னடா சொல்ற? குவார்டர் தான். எப்ப பார்த்தாலும் தண்ணிய பத்தி பேசிட்டு இருக்க. தண்ணி பாம்பு. இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கேன். புல்லே அடிக்க போற. மீனா பெரிய மீனை வறுத்துரு, சின்ன மீனை குழம்பு வச்சிரு, மிச்சருக்கு காய போடு. சீக்கிரமா குழம்பு போய் முத்து சாப்பாடு வர்றான். ஆமாமா மறந்துடாத. உப்பு மசாலா எல்லாம் போட்டு செட்டா போய் நான் சொல்ற வேலைக்கு எடுத்துக்க. இல்ல முத்து இது மேல கட்டுப்படாதுப்பா. என்னடா இவருக்கு சொல்றேன் முடியாதே மாட்டீங்க. முடியாது மறக்காயிரு விலை வந்து ஏறி போச்சுல. கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு போட்டு கொடுங்க. 400 ரூபாய் முடியாது 600 ரூபாய் தருவியா? வழக்கமா குடுக்கற வேலைக்கு கொடுப்பா. அப்படி விலை ஏத்தாத. என்ன மறைக்கார பழைய விலையே சொல்லிட்டு இருக்க. சீக்கிரம் எடுத்து வைங்க. என்னடா வணக்கங்க. வணக்கம். என்னடா சாம்பிளுக்கு மீனை புடிச்சிட்டு வந்திருக்க? இவ்வளவுதாங்க கிடைச்சது. என்ன இவ்வளவு கிடைச்சது? அங்க வர்ற முத்து வீராசாமி வந்த படகுல பிஞ்சி போன டப்பா படகுல எவ்வளவு மீனை புடிச்சிட்டு வந்திருக்கான். லட்சக்கணக்கில் செலவு பண்ண மோட்டர் போட்ல இவ்வளவு மீனை புடிச்சிட்டு வந்திருக்கேடா. எங்க தப்புல முதலாளி. அடக்கமா மீன் பிடிக்கிற இடத்துல இன்னைக்கு அவனுக்கு பூந்துட்டானுங்க. உங்க பேரை சொல்லி கூட அவனுக்கு பயப்படல. மோட்டர் போட்ட விட்டு அவன் மலையில அத்துற வேண்டியதானே? அறுத்திருப்பேன். உங்க உத்தரவு இல்லாம எப்படி? அட போட பெரிய உத்தரவு, கலெக்டர் உத்தரவு. எது தெரியும் அடிக்க வேண்டியதானே? அதானே நமக்கு பிடிக்கும். அடப்பட நமத்து வீராசாமி சௌக்கியமா? ஏதோ கடவுள் புண்ணியத்திலையும் ஆசீர்வாதத்திலும் நல்லா இருக்கும். உங்களை மட்டும் தான் கடவுள் காப்பாத்துவாரு. அடிச்சிட்டீங்களா லக்கி பிரைஸ்? இது உழப்புல சம்பாதிச்சது. இங்கயா? இல்ல சாதாரண போட்ல போனாலே இவ்வளவு மீன் பிடிச்சிட்டு வரீங்களே, நம்ம மோட்டர் போட்ல ஏறணும் எவ்வளவு மீன் பிடிக்கலாம் சொன்னா கேட்க மாட்டீங்களேப்பா. ஏறுங்கப்பா நம்ம மோட்டர் போட்ல. பாரு ஏற்கனவே நாங்க நிறைவா இருக்கோம். அது மட்டும் இல்ல எந்த பயலுக்கு நாங்க அடிமையா இருக்கோம் பாரு. சரி இல்ல ரெட்டிப்பா சம்பாதிக்கலாமே அதுக்கு சொன்னேன். யார் என்னையா? வேலையை பார்த்துட்டு போயா. நல்லதுக்கு சொன்னா எவன்டா கேக்குறீங்க? போயிட்டேன்பா. கூட எடுத்துக்கிட்டு வாடா. கூட எடுத்துட்டு வாங்கலாம்டா. வாடா போடான்னு என்னைய வச்சு பேசிட்டு இருக்காருல்ல. என்ன நானே லொல்லுனா நீங்க ஏகப்பட்ட லொல்ல இருக்கீங்களே.